ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி சிம்பிளாக ஒன் பாட் ரெசிபி சாம்பார் ரைஸ் பண்ண போகிறேன். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் அண்டு பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், டைம் கன்சியூமிங்காக இருக்கும். சுட சுட இந்த சாம்பார் சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சைட் டிஷ்க்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதும். அட்டகாசமான சுவையில் இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த சாம்பார் ரைஸ் தாராளமாக கொடுக்கலாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் எல்லா விதமான காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். ஆனால் காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி அந்த மாதிரி சேர்த்தா நல்லா இருக்காது. இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்துருக்கிறேன்றதை பார்க்கலாம். 2 தக்காளி, சௌச்சோ, ஒரு உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட், அவரைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இவ்வளோதான் சேர்த்துருக்குறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கற்காமல் இருக்கும். அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன், மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட சௌச்சோ பாதி சௌச்சோ சேர்த்துருக்குறேன், முள்ளங்கி பாதி சேர்த்துருக்குறேன். அதுமாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 200 கிராம் புழுங்கல் அரிசிக்கு 75 கிராம் பாசிப்பருப்பு, 75 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிக்கலாம். நீங்கள் பச்சரிசி சேர்க்குறவங்களா இருந்தால் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் புழுங்கல் அரிசியில் தான் சமைப்பேன், அதனால் புழுங்கல் அரிசி சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அரிசியும் பருப்பையும் ஒன்றா குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இது வேகிறதுக்கு தண்ணி இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட இருந்தாலும் தப்பில்லை, கொஞ்சம் நேரம் ஆன உடனே ஆறுனதுக்கப்புறம் இறுகிடும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தண்ணி வடிகட்டிட்டு அந்த கத்திரிக்காய் மட்டும் எடுத்து போட்டால் போதும். மீதி காய்கறிகள் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றா சேர்த்துடலாம். இதோட காரத்துக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்க்கலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்குறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதோட கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு 2. சாம்பார் பவுடர் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 5 விசில் வந்தால் போதும். இதுக்கிடையில் நம்ம சுடுதண்ணியில் புளியை ஊற போட்டுடலாம். சுடுதண்ணியில் ஊற போட்டால் ஈஸியாக வெந்துடும். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை கரைச்சி ஊற்றினா போதும். மாங்காய்லாம் போட்டிருக்கறனால புளிப்பு இருக்கும், அதனால் புளி ஒரு தடவை கரைச்சி ஊற்றினா போதும். கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த புளியோட வாசனை போகும். இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கினதும் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது போக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சையாகவும் சேர்க்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். சூடான சாதத்தில் பச்சையாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்கும்போது இன்னும் நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். சூடான சுவையான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது. கூடவே பொரிச்ச அப்பளமும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ